அந்த கிளியோட பெயர் என்ன? அது வந்து டனிம்பார் கொரில்லா அப்படின்றது தான் அந்த கிளியோட இனம். இப்போ இந்த டனிம்பார் கொரில்லால என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பேச போறோம் ப்ரோ. என்ன ஸ்பெஷல்? அது கூட சேர்ந்து மனுஷங்களும் விளையாடணும். இதை பண்ணல அப்படின்னா அதுக்கு வந்து கோவம் வந்துடும். கோவம் வந்து இந்த வயர்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் கடிச்சு பிரச்சனையை கலப்புறது, மனுஷங்களே கடிக்கிறது அப்படின்னு கோவம் வந்தா வெறித்தனமா நடந்தும். இந்த கிளிகளுக்கு இன்னொரு விஷயம் பண்ணாங்க. என்னன்னா ஒரு கால்ஃப் மாதிரி ஒரு மேட்ச் மாதிரி ஒன்று வச்சாங்க. இது கையில் வந்து ஒரு குச்சியை கொடுத்துருவாங்க. அந்த குச்சியை வச்சு தட்டுனா கரெக்டாக அந்த மார்பிள் போய் அதுக்குள்ளே விழுந்தா ஒரு முந்திரி கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரி பண்ணாங்க. அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா கிளிகளும் சேர்ந்து அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சது. பண்ணி முந்திரியை எடுத்தது. இந்த டேப்லெட்லாம் இருக்கும்ல, அதில் போய் கொத்தி காமிச்சு எனக்கு இப்போ தண்ணி வேணும், எனக்கு இப்போ சுதந்திரமா கொஞ்ச நேரம் விடுங்க, எனக்கு இப்போ சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க தெரிஞ்சுது. அதுக்கு இதெல்லாம் எப்படி ப்ரோ இந்த கிளிக்கு முதல்ல தெரிய வருது? போன வீடியோல கிளிகள் 18 கிளிகள் அதோட நண்பர்கள் அதுக்குள்ளேயே வீடியோ கால் எதுக்கு பேசிச்சு, வீடியோ கால் கிளியால பேச முடியுமா அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமான விஷயங்கள் போன வீடியோல பார்த்துருந்தோம். இந்த வீடியோல ஒரு கிளியோட ஸ்பெஷலா அந்த கிளி வந்து என்ன ஸ்பெஷல், என்ன வகை, ஏன் ஸ்பெஷல் அப்படின்றது வீடியோ காலுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி போன வீடியோவோட லாஸ்ட்ல சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோல அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு ப்ரோட்ட கேட்க போறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் அந்த கிளியோட பெயர் என்ன? அது வந்து டனிம்பார் கொரில்லா அப்படின்றது தான் அந்த கிளியோட இனம். ஓகே, இந்த கிளிகள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமானது. ஓகே, இந்த கிளியோட சயின்டிபிக் நேம் என்ன ப்ரோ? இது வந்து காக்கட்டுவா காஃபினியானான்றது தான் இதோடைய சயின்டிபிக் நேமு. அதே மாதிரி இந்த டனிம்பார் கொரில்லா வந்து காஃபின்ஸ் காக்கட்டு அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். இது வந்து என்னன்னா காக்கட்டு அப்படின்னு ஒரு ஜீனஸ் இருக்கு, அதுல சேர்ந்தது தான் ஒரு இனம் தான் இந்த டனிம்பார் கொரில்லா அப்படின்றது. ஓகே, இப்போ இந்த டனிம்பார் கொரில்லா அதோட சைஸ் என்ன ப்ரோ இருக்கும்? இது வந்து 30 to 32 சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சில் வந்து இதனுடைய லென்த் இருக்கும். அதுவே இதனோட வெயிட்னு பார்த்தா ஆவரேஜா ஒரு ஃபீமேல் பேரட் வந்து ஹென் வந்து 250 கிராம் இருக்கும். அதுவே மேல் பேரட் வந்து ஒரு 300 கிராம் வரைக்கும் இருக்கும். இது வந்து ஆவரேஜ். ஓகே ப்ரோ, அதுக்கு பிறக்கிற குஞ்சுகள் அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து துல்லியமா சொல்ல முடியாது. ஓகே ப்ரோ, இப்போ இந்த டனிம்பார் கொரில்லா என்ன ப்ரோ சாப்பிடும்? இது சாப்பிட்றது வந்து நார்மலாக வந்து இந்த கேஷ்யூ, அதாவது முந்திரி, அதுக்கப்புறம் வந்து நட்ஸு, இது மாதிரியான விஷயங்களை வந்து சாப்பிடும். சீட்ஸு, அதுக்கப்புறம் சீம் மேங்கோ சீட்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் சாப்பிடும். அது மாதிரி மேக்சிமம் இது சாப்பிட்றது எல்லாமே பேலட்ஸ், இந்த மாதிரியான விஷயம். அப்போ ரொம்ப பணக்கார கிளின்னு சொல்லலாம். பணக்காரங்களால தான் இந்த கிளியை வளர்க்க முடியும். ஓகே ப்ரோ, இந்த டனிம்பார் கொரில்லா எங்க ப்ரோ வாழும்? இது வாழ்றது வந்து இந்தோனேசியாவில் இருக்கிற டனிம்பார் ஐலாண்ட்ஸ்ல தான் வாழுது. அதனால இதை வந்து டனிம்பார் கொரில்லா அப்படின்னு சொல்லியே சொல்றாங்க. இது பாக்குறதுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும். அதனோட தலையில வந்து கொண்டை வச்ச மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ இந்த டனிம்பார் கொரில்லால என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பேச போறோம் ப்ரோ. என்ன ஸ்பெஷல்னா இப்ப இதை பொறுத்த வரைக்கும் வீட்டுல வளர்க்க முடியாது ஃபர்ஸ்ட். ஏன்னா இதை கொண்டு போய் வீட்டுல வளர்த்தா 4 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு இதை வந்து கூண்டை விட்டு வெளியே விட்டுறணும் பறக்கிறதுக்கு. விடுறது மட்டும் இல்லாம அது கூட சேர்ந்து மனுஷங்களும் விளையாடணும். இதை பண்ணல அப்படின்னா அதுக்கு வந்து கோவம் வந்துடும். கோவம் வந்து தன்னைத்தானே வந்து காயப்படுத்திக்கிறது, இறக வந்து கடிச்சு துப்புறது, அதுக்கப்புறம் வந்து இந்த வயர்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் கடிச்சு பிரச்சனையை கலப்புறது, மனுஷங்களே கடிக்கிறது அப்படின்னு கோவம் வந்தா வெறித்தனமா நடந்துக்கும். அதனாலயே இதை வந்து அழகா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வளர்க்க முடியாம நிறைய பேர் இதை கொண்டு போய் அனிமல் ஷெல்டர்ல விட்ட கதை நிறைய இருக்கு. அந்த அளவுக்கு இதை வளர்க்க முடியாது. ஆனா இப்பேற்பட்ட இந்த டனிம்பார் கொரில்லாவே வச்சு நிறைய ரிசர்ச்லாம் நடந்தது. குறிப்பா ஆஸ்திரியால இருக்கிற வியன்னா, அங்க இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னா, அங்க இருக்கிற வியன்னா காஃபின்ஸ் லேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுக்கூடம், அங்கதான் ஆலிஸ் அவுர்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர், அவங்க வந்து ப்ரொஃபஸரா இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டனிம்பார் கிளிகளை வச்சு ஆராய்ச்சி செஞ்சாங்க. டனிம்பார் கொரில்லா அதுல குறிப்பா ஃபிகரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் கிளி இந்த இனத்தை சார்ந்தது. அந்த கிளி என்ன பண்ணுச்சுன்னா 2012 அந்த நேரத்துல இந்த குச்சிகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாத்தையும் வந்து எடுத்து அதுல குச்சியோடைய முனையை வந்து நல்லா
சீவி ஒரு மாதிரி ரேக் மாதிரி பண்ணுச்சு. ரேக்னா என்னன்னா ரொம்ப தூரத்துல இருக்கிறத அப்படியே நம்ம எடுக்கிற மாதிரி, ஒரு சீப்புல இருக்கிற பல்லு இருக்கு அந்த மாதிரி முனைய மாத்திட்டு அது வந்து அப்படியே அதனுடைய கூண்டுல இருந்து வெளியே இருக்கக்கூடிய ஃபுட்டை இது வந்து எடுத்து சாப்பிடுது. ஸோ அந்த புத்திசாலித்தனத்தை ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2013 இந்த காலகட்டத்துல அடுத்தடுத்து நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் நடந்தது. அதுல என்னெல்லாம் தெரிய வந்ததுன்னா, இந்த கிளிகளுக்கு வந்து ஒரு லாக்கிங் மெக்கானிசத்தை வந்து கத்து கொடுத்தாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு 5 பூட்டு இருக்கும். இந்த 5 பூட்டை திறந்தாதான் நம்ம வந்து உனக்கு தேவையான சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி பண்ற மாதிரி. அந்த 5 பூட்டு வந்து 1ஆ பூட்டு திறந்தாதான் 2ஆ பூட்டு திறக்கும். 2ஆ திறந்தாதான் 3ஆ பூட்டு திறக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 5ஆ பூட்டு திறக்க முடியாது. ஆமா, அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் செட் பண்ணாங்க. இது செட் பண்ணி சொல்லி கொடுத்தோடனே கிளிகள் என்ன பண்ணுச்சுன்னா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி வரிசையா திறந்து அந்த இதை சாப்பிட்டுருச்சு சாப்பாடை. ஆனா அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, வேணும்னே இந்த அரேஞ்ச்மெண்ட்டை மாத்துனாங்க. இப்ப இது ஒரு சும்மா ஒரு ஃபிக்ஸ்டா இது கத்துக்குது. ஆமா, இது சும்மா இந்த வரிசையில போனா நமக்கு கிடைச்சிரும்ன்ற மாதிரி கத்து வச்சு போலாம். அடுத்து இதே மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். அதனால அது சும்மா மெமரினால பண்ணுது, இதுக்கு புத்திசாலித்தனம் இல்லைன்னு ஆயிரும். அதனால என்ன பண்ணாங்கன்னா அதை திருப்பி வச்சாங்க. உதாரணத்துக்கு 5 3 2 4 1 அப்படியே வந்து பசில் மாதிரி வச்சாங்க. அப்போ இது கரெக்டா போய் 1ன்னு இருக்கும்ல, அததான் வந்து திறந்தது. 1ன்னா அப்படியே 1 2ன்னு போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா விஞ்ஞானிகளுக்கு தெரியும், ஆராய்ச்சியாளர்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் போட்டு, இதை திறந்தாதான் இதை திறக்க முடியும். அது வந்து கிளிகளும் நல்லா யோசிச்சு ஃபர்ஸ்ட் இதை தான் திறக்கணும், அடுத்து இதை தான் திறக்கணும்னு சொல்லி அதே பேட்டர்ன்ல வந்து திறந்து அதை வந்து சாப்பிட்டது. இது வந்து ரொம்ப ஆராய்ச்சியாளர்களையே ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் என்னன்னா, இதுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கான்னு சொல்லி பார்த்தாங்க. செல்ஃப் கண்ட்ரோல்னா எப்படின்னா, இப்ப பீக்கன் நட்டுன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து சாதாரண பருப்பு மாதிரி. அதோட கேஷ்யூ இருக்குல்ல, நம்ம முந்திரி பருப்பு, இத வந்து ஒப்பிடும்போது முந்திரி தான் டேஸ்டியா இருக்கும். இப்ப இந்த கிளிகளுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து மார்ஷ்மேலோ எக்ஸ்பெரிமெண்ட்னு பேரு. என்னன்னா, ஒரு குழந்தைகிட்ட ஒரு சின்ன சாக்லேட்டை கொடுத்துட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் அந்த குழந்தை கையில வச்சிருந்தா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சாக்லேட்டை கொடுத்துட்டு அந்த சின்ன சாக்லேட்டை திரும்ப வாங்கிப்பாங்க. இப்ப அந்த குழந்தை வந்து கண்ட்ரோலா இருக்கணும், அதை கையில கொடுத்ததை சாப்பிடாம இருந்தா பெரிய சாக்லேட் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த கிளிகளுக்கும், இந்த டனிம்பரகொரில்லான்ற கிளிகளுக்கும் இதே மாதிரி பீக்கன் நட் அப்படின்ற சாதாரண பருப்பு வகையை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு 80 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அது சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டே இருந்தது. அடுத்து அது திருப்பி கொடுத்தோடனே அதுக்கு முந்திரி கொடுத்தாங்க. இப்ப அதுக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குன்றது புரிஞ்சது. ஏன்னா பொதுவா மிருகங்களுக்கு ஒரு விஷயத்த சாப்பாடை கொடுத்தா அது யோசிக்காது, டக்குன்னு சாப்பிடதான் பார்க்கும். ஆனா இதை வச்சிருந்தா நமக்கு இதை விட பெருசு கிடைக்கும்னு கிளிகளுக்கு புரியுது. இது எப்படி ப்ரோ அந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த கிளிகளுக்கு கன்வே பண்றாங்க? இப்போ ஏன்னா நம்ம மனிதர்களுக்குள்ளனா ஏப்பா இதை நீ வச்சிரு அப்பனா தான் உனக்கு இதை கொடுப்பேன் அப்படின்னு நம்ம வாயால சொல்ல முடியும். கிளிகளுக்கு இது எப்படி ப்ரோ சொல்ல முடிஞ்சு? இதுதான் வந்து மாடல் ரைவல்ன்றது. ஒரு விஷயத்த வந்து சொல்லி கொடுக்கும் போது அதை கிளிகளுக்கு பார்க்க வைப்பாங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இது ஒரே ஒரு தடவை சாக்லேட் கொடுத்துட்டு பெரியது கொடுக்கறது கிடையாது. இப்ப எப்படின்னா, இப்ப ஏன்னு ஒரு பையன் இருக்கான்னா, அவனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு அவன் வெயிட் பண்ணி திரும்ப கொடுத்த உடனே பெரிய சாக்லேட். அதுவே பீன்ற பையன் வந்து அந்த சாக்லேட் சாப்பிட்ட உடனே அந்த பெரிய சாக்லேட்டை மறைச்சிடுறது, கொடுக்காம அப்படியே தவிர்த்துறது. இப்ப இத தொடர்ந்து பண்ணுவாங்க. அந்த கிளி காமிச்சு அந்த கிளி ரிஜிஸ்டர் ஆயிரும் மனசுல. ஓ, இந்த பையனுக்கு சின்ன சாக்லேட் கொடுத்து அவன் வச்சிருந்து திருப்பி கொடுத்தா அவனுக்கு நிறைய கிடைக்கும். அவன் திருப்பி கொடுக்காம ஒருத்தன் சாப்பிட்டனால இவனுக்கு கிடைக்கலன்னு அந்த கிளிக்கு புரியுற வரைக்கும் அது பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிளிக்கே அந்த நட்ஸை கொடுத்து பார்ப்பாங்க. கொடுத்து அது ஒருவேளை வச்சிருந்தா டக்குன்னு அதை எடுத்துட்டு அந்த கேஷை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதான் அதுக்கு வந்து புரியுது. அதுக்கு புரியுதுன்றதே பெரிய விஷயம் தான் கிளிகளுக்கு. கிளிகளுக்கு இவ்வளவு, ஏன்னா ஒரு சாக்லேட்டுக்கு நம்மளே இப்படி இருக்கோம்னா அப்ப கிளிகளுக்கு எப்படி கம்மியா இருக்கு. இது வந்து ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்னன்னா, ரொம்ப முக்கியமா இந்த காட்டு கிளிகள்லாம் இருக்குங்க. இது சும்மா வளர்க்குற ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு தான் மனுஷங்களோட எல்லாமே கத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுதுன்னு நினைச்சாங்க. ஆனா காட்டு கிளிகள் இதே இனத்துல அங்க போய் பார்த்தா இந்த சி மேங்கோ சீட்னு ஒரு பழத்தோட இதே இருக்கு. அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அதை வந்து எடுக்கிறதுக்கு இதுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குச்சியை நிறைய ரெடி பண்ணி அதை ஷார்ப்பாக்கி அந்த குச்சியை இந்த விதை சீடு இருக்குல்ல அதுக்குள்ள வந்து ஓட்டமாய் போட்டு அதுல இருந்து இதை எடுத்து சாப்பிடுது. ஸோ அந்த மாதிரி பண்ணுச்சு. அதுக்கப்புறம் காட்டு கிளிகளையும் லேப்ல வளர்க்குற கிளிகளையும் ஒரே இடத்துல வச்சுட்டு
நிறைய டாஸ்க் சொல்லி கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு பூட்டு திறக்கிறது, ஒரு கப்பு இருந்தா அதை வந்து திருப்பி வைக்கிறது, வீல் இருந்தா அதை சுத்துறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா கத்து கொடுக்கும் போது ஆரம்பத்துல காட்டுக்கிளிகள் வந்து பயந்துச்சு, நம்மள ஏதாவது மனுஷங்க பண்ணிடுவாங்க. காட்டுக்கிளியே பயந்துருக்கு. ஆனா அந்த அதே இனத்தை சேர்ந்த மற்ற கிளிகள், வளர்ப்பு கிளிகள் வந்து அதை பண்றதை பார்த்து அப்ப பண்ணலாம் போல, பிரச்சனை இல்லை போலன்னு சொல்லி இதுவும் அப்படியே சேர்ந்து வேமா அந்த டாஸ்க் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு. இதே மாதிரி நிறைய பசில்ஸ் எல்லாம் கொடுத்தா பசில்ஸ் எல்லாம் இதுக்கு சால்வ் பண்ண தெரியுது. எந்த மாதிரி புதிரை கொடுத்தாலும் அது இதனால விளக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த கிளிகளுக்கு இன்னொரு விஷயம் பண்ணாங்க. என்னன்னா ஒரு கால்ஃப் மாதிரி ஒரு மேட்ச் மாதிரி ஒன்று வச்சாங்க. அது ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷின்ல ஒரு ஹோல் இருக்கும். ஒரு மார்பிள் கல் வந்து ரவுண்டா இருக்கும் பலிக்கு. இது கையில வந்து ஒரு குச்சியை கொடுத்துருவாங்க. அந்த குச்சியை வச்சு தட்டுனா கரெக்டா அந்த மார்பிள் போய் அதுக்குள்ள விழுந்தா ஒரு முந்திரி கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணாங்க. அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து, எல்லா கிளிகளும் சேர்ந்து அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சது. பண்ணி முந்திரியை எடுத்தது. அதெல்லாம் நான் சொன்னேன்ல, ஃபிகாரோன்ற ஒரு கிளி 2012. அவன் மட்டும் என்ன பண்ணான்னா, நேரா போய் நான் ஏன் மார்பிள் அடிக்கணும்னு சொல்லி மிஷினை தூக்கி கீழே போட்டு உடைச்சிட்டு அதுல இருக்க முந்திரியை எடுத்துட்டான். இது நிறைய கிடைச்சிரும்ல, எதுக்கு நாங்க ஒவ்வொன்னா பண்றதுக்கு. அது உடைச்சிட்டான்னா எப்படி அர்த்தம்னா, இப்ப வணங்கி போய் உள்ள விழுந்தோடனே எந்த ஒரு அந்த போர்ஷன் ஓபன் ஆகுது, நேரடியா அங்க போய் அதே ஓபன் பண்ணான். நான் என் வலிய போட்டு அதை ஓபன் பண்ணேன், ஓபன் பண்ணி எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த புத்திசாலித்தனமும் ஃபிகாரோக்கு இருந்தது. இவன் எப்படின்னா, இதுலயே பெண் இனம் எலி அப்படின்னு சொல்லி ஒண்ணு, இது 2020. இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா வேர்ட்ஸ் எல்லாம் கத்து கொடுத்தாங்க, ரீடிங் பண்றது. அது எல்லாத்தையும் இது நல்லா கத்துக்குச்சு. எந்த அளவு கத்துக்குச்சுன்னா, இப்ப முந்திரின்னு எழுதி காமிச்சோம்னா இந்த அருக்கு முந்திரியை எடுத்து காமிக்கும். அந்த எழுத்தோட இமேஜை வந்து கரெக்டா வந்து சொல்லும். அந்த மாதிரி வந்து இது வந்து அந்த மாதிரி இப்ப வாயால சொன்னாலும் அது வந்து காமிக்கும். இப்ப பேட்ன்னு நம்ம வாயில சொன்னாலும் அந்த பேட்டை காமிச்சிரும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த எலி வந்து ரொம்ப புத்திசாலியா இருந்தது. எலினா பேர் எலி, அது கிளிதான். அது ரொம்ப எந்த அளவுக்கு புத்திசாலியா இருந்ததுன்னா, இந்த டேப்லெட்லாம் இருக்கும்ல, அதுல போய் கொத்தி காமிச்சு, எனக்கு இப்ப தண்ணி வேணும், எனக்கு இப்ப சுதந்திரமா கொஞ்ச நேரம் விடுங்க, எனக்கு இப்ப சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க தெரிஞ்சது அதுக்கு. அதோட லைஃப அதுவே கேட்கிற அளவுக்கு எனக்கு இதுதான் இப்ப வேணும், எனக்கு இந்த மாதிரி இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுச்சு. அதுக்கப்புறம் 2025 நடந்த ஒரு ஆராய்ச்சின்னு கூட சொல்ல முடியாது, லேப்ல இருக்கும்போது இந்த கிளிகள் என்ன பண்ணுதுன்னா, இந்த நூடுல்ஸ் எல்லாம் இருக்கும், அதை எடுத்து ப்ளூபெர்ரி சாய் யோகர்ட் அப்படின்னு ஒரு தயிர் இருக்கு, அதுல முக்கி தொட்டு சாப்பிட ஆரம்பிச்சது, டிப் பண்ணி. எப்படி மனுஷங்க வந்து இதோட இதை சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சாப்பிட்றோம், நம்ம வந்து சாஸ் ஊத்தி சாப்பிடுறோம் நூடுல்ஸ்ல, இது வந்து அந்த தயிரை தொட்டு சாப்பிட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி மத்த கிளிகளும் அதே பண்ணுச்சு. இதெல்லாம் எப்படி இந்த கிளிக்கு தெரிய வருது? அதுதான் வந்து ஆராய்ச்சிகளுக்கு புரியாத புதிரே. இந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கு. ஏன்னா டேஸ்ட் பட்ஸ கம்பேர் பண்ணா நம்ம நாக்குல இருக்கிறத விட கிளிகளுக்கு ரொம்ப கம்மி தான். ஆனா அதுகளுக்கு வந்து இனிப்பு தெரியும், புளிப்பு தெரியும், இந்த மாதிரி விஷயம் தெரியும். அதனால நூடுல்ஸை சாதாரணமா சாப்பிட்றத விட இதுல கலந்து சாப்பிட்டா டேஸ்ட் இருக்குன்னு அதுக்கு புரியுது. அது முதல்ல அது எப்படி பண்ணுச்சு, இதோட சேர்த்து சாப்பிடலாம்னு அது இன்னும் கூட யாருக்கும் புரியல. ஆனா இந்த டனிபார் கொரில்லா வகையான கிளிகள் வந்து அவ்வளவு புத்திசாலித்தனமா இவ்வளவு விஷயங்கள் பண்ணுது. இப்ப நான் சொல்லிட்டே வந்தேன்ல, நான் இதெல்லாம் சொன்னது இந்த கிளிகள் எல்லாம் பண்ணதுல 20% கூட இருக்காது. இதை நான் சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. முடிஞ்சா வேற வீடியோக்கள்ல இதை பத்தி பேசலாம். இந்த தனிம்பா, அதாவது ப்ரோ சொல்லையில ஒண்ணு வந்துச்சு, அழகு இருக்கிற இடத்துலதான் ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. ஆனா முடியல தான் தெரிஞ்சிச்சு ஆபத்து இருக்கிற இடத்துலதான் அறிவு இருக்குன்ட்டு. அறிவு இவ்வளவு இருக்குன்னு உண்மையிலே எதிர்பார்க்கல. ஆனா ரொம்ப சூப்பர். இந்த கிளி இன்னும் இருக்கு, லிவிங்ல தான் இருக்கு. ஆமா, இந்த கிளி இனம் இன்னும் இருக்கு. ஆனா என்னன்னா, இது அழிஞ்சிட்டே வருது காட்டுல. ஆனா மனுஷங்க வளர்ப்புல இருக்கும்போது இது நல்லா நிறைய குஞ்சு பொரிக்குது, முட்டை போட்டு குஞ்சு பொரிக்குது. அதனால காட்டுல இருக்கிறத விட மனுஷங்க வளர்ப்பாங்கல்ல இந்த லேப், அதுக்கப்புறம் மற்ற இடங்கள், அங்கதான் வந்து ஜாஸ்தி இருக்கு. அப்ப கொஞ்சம் கிளி வந்து கொஞ்சம் தெளிவா உன்னோட உசிறு, உன்னோட வம்சத்தை பாதுகாக்கணும்னா தயவு செய்து மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணா கரெக்டா இருக்கும். அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? அடுத்த வீடியோல வந்து கிளிகள் பத்தின இது உட்பட இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து சந்திக்கிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் கிளியை பத்தின சுவாரஸ்யம் இருந்துச்சு, அதை விட இன்னொன்னு, இப்ப கிளி வந்து பல பேர் வளர்க்குறீங்கல்ல,
அதுல என் கிளி இந்த மாதிரி ஒன்று சுவாரஸ்யமா பண்ணுச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வந்து நீங்க ஒரு ஸ்டோரியா சொல்லுங்க, நம்ம வீடியோல கன்வே பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.